நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய தினம் தேவன் உங்களை குறித்து, நம்மை குறித்து, இந்த உலகத்தில் தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய தினம் தேவன் நம்ம கூட பேசுகிறார். அந்த சிம்சோனை குறித்து தேவன் என்ன நோக்கம் வைத்திருந்தார் என்றால், பெலிஸ்தியரை முற்றிலுமாக அழிக்கும்படியாக தேவன் அந்த சிம்சோனை அபிஷேகம் பண்ணினார். ஆனாலும் சிம்சோன் அநேக முறை விழுந்து போனார். முடிவிலே தேவன் சிம்சோனுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுத்து அந்த பெலிஸ்தியரை முற்றிலுமாக அழித்து போடும்படியாக செய்தார். அதுபோல இந்த நாட்களில் உங்களை குறித்து, நம்மை குறித்து தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். நாம் எழுந்து தேவனுக்காக நிற்போம். தேவன் அவருடைய பலத்தை நமக்கு கொடுப்பார். நாம் பயப்பட